ஆண்டவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்நாளிலேயும் நாம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மானிடராக இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு தரும்படிக்கு எதற்காக தம்மை தாம் பலி கொடுத்தார் என்பதையும், நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த மன்னிப்பு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ளவும் இந்நாளில் இந்த செய்தி நமக்கு உதவும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய தாயார் ஒரு கேள்வியை என்னிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்று கொண்டிருக்கிறேன் என்பது எப்படி தெரியும், அது எப்படி நமக்கு தெரியும்ன்றது ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வசனம் தான் மத்தேயு 6வது அதிகாரம் அதிலே 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அதாவது தேவன் நம்மை மன்னிக்க வேண்டுமானால் பிறனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் பாவம் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. அது எவ்வளவுதான் நம்ம மறுத்தாலும் சரி, அது உண்மையாகாது. மறுக்கிறதுனால நாங்க பாவிகள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத அநேக பாவங்கள் இருக்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரம் அதிலே 12, 13, 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பாருங்கள், பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு, அதாவது மறைவான குற்றங்கள் என்று இருக்கிறது. எப்பவுமே நம்முடைய பார்வைக்கு நாம் நம்மை சோதித்து பார்த்து அது புரிந்து கொள்ளுகிறது. சில காரியங்கள் எல்லாம் நமக்கு மறைவாகவே இருக்கும், நாம் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாகவும் அந்தரங்கமான பாவங்களை அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சங்கீதம் 90வது அதிகாரம் அதிலே 8வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்னதாக நிற்கிறது. நம்முடைய பிழைகளை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ளுகிறதில்லை அல்லது உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அப்படி இருக்காது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்துல என்ன சொல்லுகிறார், அதிலே 23, 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளு. நீங்க என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. ஏன்? என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீங்க அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஏன்னா எனக்கு தெரியல, ஆனா நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏன்னா என்னுடைய இருதயம், மனிதர்களுடைய இருதயம் எவ்விதமாய் இருக்கிறது என்று எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதுல 9, 10 வசனங்களிலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதே, அதை அறியத்தக்கவன் யார்? அப்படின்னா அது அறியத்தக்கவர் ஒருவர் தான் இருக்கிறார், அது தேவாதி தேவனா இருக்கிறார். அதனாலதான் மறைவான குற்றங்கள் எனக்கு தெரியல ஆண்டவரே. பாருங்கள், அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று எரேமியாலே தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்தான் நம்முடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வழிகளும் செய்கைகளும் சரியா இருக்கிறதா என்பதை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆதலால் தான் தாவீது இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். ஆம் அன்பானவர்களே, நம்மிடத்தில் அநேக பாவங்கள் இருக்கிறான். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி தாரும், பாவங்களை
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பாருங்க, காயினுக்கு வந்த ஒரு கோபத்தினால என்ன நடந்தது நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு கொலை நடக்கிறதை நாம் பார்க்கிறோம், அப்படிதானே? நாம் நம்முடைய சில உணர்வுகளை அல்லது இந்த கோப தாபங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது பலவிதமான பெரும் பாதகங்களாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன்னுடைய சில உணர்வுகளை கட்டுப்படுத்தாததுனால பெரிய பாதகத்துக்கு உட்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லது ஒரு கொலை, ஊரியாவை கொலை செய்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படி நமக்கு அநேக விதமான சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிழைகள் நிமித்தமாக, மறைவான சில குற்றங்கள் நிமித்தமாக பெரும் பாதகத்துக்கு நாம் உட்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த நாட்களில் எல்லாரும் சொல்லலை, எப்ப பாரு இந்த கிறிஸ்தவர்கள் பாவிகள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்காங்க. உலகம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது, எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, டெக்னாலஜியில எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்ப பாரு பழைய காரியங்களே சொல்லி இது பாவம் அது பாவம். ஆமாங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு இதுல கேட்டதுதான் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் எல்லாம் நிக்கிறது நம்ம பாக்குறோம். அதுல ஸ்லீப்பிங் கோச்ல இருக்கிற அந்த பாத்ரூம் அல்லது டாய்லெட்ல நம்ம போய் பார்க்கும்போது ஒரு 50 ரூபா கப்பு ஒரு சங்கிலியோட கட்டி வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி செஞ்சிருக்காங்க? அது எவனாவது தூக்கி விட்டு போவான்ற ஒரு 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 காரியம் இருந்ததுனால தானே அதை கட்டி வைத்திருக்கிறாங்க. பேங்கெல்லாம் ஏன் இன்னைக்கும் மூடி போடுறாங்க? ஏன் வீட்டை நம்ம தாழ்பால்களை போட்டு இன்னைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? இந்த மனிதர்கள் மாறவில்லை. உலகத்துல எதுதான் மாறினாலும் சரி, இந்த பாவம் என்ற இந்த ஒரு சுபாவம், இந்த பாவம் என்கிற ஒரு காரியம் மனிதர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் இந்த காரியங்கள் மாறாமல் இருக்கிறது. இருதயம் என்னைக்கும் அது கேடுள்ளதாயும் திருக்குள்ளதாகவும் தான் இருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவுதான் மறுத்தாலும் சரி, உலகத்துல இன்றைக்கும் பாவம் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப சொல்லலாம், ஐயோ நாங்க ட்ரெயின்ல இதெல்லாம் திருடுறது இல்ல. எத்தனையோ சிடி திருடி இருக்காங்க, அதாவது திருட்டு விசிடி எத்தனையோ உண்டாயிருக்கிறது. எத்தனையோ படங்கள் டவுன்லோட் பண்ணி தெரியாம, அந்த சைட்டுக்கே தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிற பாவங்கள் இருக்கிறதே. அது பாவம் இல்ல, ஒரு சில பிழைகள் தான். ஆனா அது எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு, தேவனுடைய தரத்திற்கு அது என்றும் மிகையாகாது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய தரத்தை வைத்துதான் நாம் எப்பொழுதும் நம்முடைய காரியங்கள் சரியா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய தரத்துக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு எல்லா காரியங்களும் உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பொய் சொன்னா கூட கர்த்தருடைய தரத்திற்கு நாம் தகாதவர்களாக தான் இன்றைக்கும் நிற்க முடியும். அன்பானவர்களே, ஆதலால் தான் அந்த சிருஷ்டியின் வேஷத்தை தரித்து ஒரு மனிதனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இல்லைன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு, தோட்டத்தில் இருந்த அந்த நல்ல வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் ஒரு நாளும் போக முடியாத ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவங்களில் இருந்தெல்லாம், அதாவது சிறிய பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, சிறிய பிழையா இருந்தாலும் சரி, பெரிய பிழையா இருந்தாலும் சரி, பெரும் பாதகமா இருந்தாலும் சரி, இதெல்லாவற்றிலிருந்து நம்மை மன்னிப்பதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பை தர வேண்டும் என்பதற்காகவே அவர் பூலோகத்துக்கு வந்தார். சங்கீதம் 130 அதுல 4வது வசனத்திலே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதாவது தேவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டுமானால், நாம் செய்யக்கூடிய இந்த மாதிரி தவறுகளை அவர் மன்னிக்கத்தக்கதாக அவரிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு இருக்கிறது. இப்ப நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பாருங்கள், அவர் நம்மை எப்படி மன்னித்தார் என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். பாவ நிவர்த்தி செய்து நம்முடைய ஆத்மாவை அவர் மன்னித்திருக்கிறார். லேவியராகமம் 17வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்திலே, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, அதாவது உண்டாகும்படி. அப்ப பாவ
மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொண்டவர்களாக தான் அந்த இரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து நாம் நன்றாய் சிந்தித்து உணர்வு பூர்வமாக தான் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாக வேண்டுமானால், அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு அடையாளமாக வைத்திருக்கிற அவருடைய இரத்தம், அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் நினைவுக்காக நான் அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இது நம்முடைய நல்ல நடக்கையினால நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் முடியாது. இது எதனால நமக்கு தரப்பட்டிருக்கிறது? இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எதை விசுவாசிக்கிறோம்? அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆதலால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறபடினாலே அந்த ஈவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் அதுல 7வது வசனத்தை பாருங்கள். அங்கு ஒரு ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடியே நாமும் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா? எது அங்க ஐஸ்வர்யம்? இந்த மன்னிப்பு, பிறனை கூடிய அந்த ஒரு இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போல நாமும் பிறனை மன்னிக்கும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகுகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? பிறனை மன்னிக்கும் பொழுது நீங்க எப்படி மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறீங்களோ அப்போ பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப பிறனை நாம் மன்னிக்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அது நம்மை ஐஸ்வர்யவான்களாக, அவருடைய இரக்கத்திலே ஐஸ்வர்யவான்களாக, அவருடைய மன்னிப்பிலே ஐஸ்வர்யவான்களாக, அவருடைய அன்பிலே ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தாங்க இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய உடன்படிக்கை அதற்காக தான் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு தருவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வரவில்லை என்றால் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாயிருக்காது. நமக்கும் தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்காது. நாம் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த மகா பெரிய ஐஸ்வர்யமாகிய அந்த பாவ மன்னிப்பு கர்த்தர் நமக்கு கிருபை நிமித்தமாக கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாமும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? பாருங்க, பரமண்டல ஜெபத்துல கூட இது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுனால தான் தேவன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது இது என்றென்றைக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பாருங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா இன்னொரு விதத்துல இதை சொல்லலாம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்காமல் இருக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை மன்னியாதிரும் என்று கர்த்தரிடத்துல சொன்னா எப்படி இருக்கும்? நித்திய நரகத்துக்கு பாத்திரவான்களாக மாறி இருப்போமே. ஆதலால் இந்த பரமண்டல ஜெபம் சொல்லும் போது கவனமா இருக்கணும். முதலாவது சிந்தனை பண்ணணும், நான் பிறனை மன்னிச்சிருக்கிறேனா? அப்படின்னா நான் எப்படி மன்னிச்சிருக்கிறேனோ அதே போல பிதாவே நீர் எங்களை மன்னியும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதே போல கடன் என்று பார்க்கும் பொழுது பிதாவினிடத்துல நாம் அநேக காரியங்களில கடன் பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் அன்பு செலுத்தினது போல நாம் அன்பு செலுத்துகிறது இல்லை. அவரை ஆராதிக்கிற காரியத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு நாம் அநேக முறை ஆராதனை செய்வதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல், முழு இருதயத்தோட நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளும் நாம் கேட்டு அப்படியே நாம்
நாம் செய்யாமல் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கடன்கள். அவரா அப்படி இருந்தும் நமக்கு மன்னிக்கிறாரே. இதே போலதான் பிறன் நமக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். நாமும் எனக்கு என் தேவன் மன்னிச்சிருக்கிறாரே, அதே போல நானும் அவர்களை மன்னிக்கிறேன். எத்தனையோ பிழைகளை நான் செய்கிறேனே, எத்தனையோ மறைவான குற்றங்கள் என்னிடத்தில் இருக்கிறதே என இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருக்கு தானே அது தெரியும். அதனால பயமும் பக்தியோடும் கூட அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறதுன்றது அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக, ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாத ஏதாவது செஞ்சிருக்கிறோமா, உமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு வழி என்னிடத்துல உண்டா, உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்தவர்களாக தேவனிடத்துல நாம் அனுதினமும் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கிறது. ஆதலால் தான் பரமண்டல ஜெபத்துல கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், பிறனை நாம் மன்னிக்க வேண்டும். பிறனை நாம் மன்னிக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது நாம் பிழைக்க முடியும். என அன்பானவர்களே, இந்த பாவ மன்னிப்பின் ஜெபம் அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. அனுதினமும் நாம் மன்னிக்க வேண்டியதா இருக்கிறது. எப்பொழுதும் பிறனுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். மன்னிப்பு கொடுக்கணுங்க. கொடுக்க பூமியிலே மன்னிக்க நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் பிறனுடைய தப்பிதங்கள் இந்த பூமியிலே நாம் மன்னிக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களை மன்னித்தார்களா என்பது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், அவர்களுக்கு தேவனோடு கூட ஒரு சரியான உறவு வரும்போது, தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, பாவ மன்னிப்பு தரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் இந்த பூமியில வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பூமியிலே சரி பரத்திலே சரி ஒரு மன்னிப்பு உண்டாகுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாருங்கள், பேதுரு ஒரு காரியத்தை கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்ப பேதுரு 7 தரம் தான் கேட்டாரு. இது 10 தரம் சொன்னாலும் சரி, 100 தரம் சொன்னாலும் சரி, எத்தனை முறை சொன்னாலும் சரி, அது 7 தரம் மட்டும் என்று சொன்னது போல நாள்தோறும் எப்பொழுதும் நீங்க மன்னிக்கிறவங்களாக இருக்கணும்ன்றதுதான் இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் பாருங்கள். அதுக்கு ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்கள், கணக்கு பார்க்கிற தேவன் நாம் செய்த காரியங்கள், இந்த உலகத்துல செய்திருக்கிற அத்தனை கிரியைகளையும் கணக்கு பார்த்து அதுக்கு ஏற்ற பலனை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். பாருங்கள், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்கள், அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், மன்னிப்பு பெற்று புறப்பட்டு போகும் பொழுது, தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, பாருங்கள் எவ்வளவு கொடுமையுள்ளவனாயிருக்கிறான். தனக்கு மன்னித்த தேவனை குறித்து நினையாமல் தனக்கு எதிராக விரோதமாக குற்றம் செய்தவனை கண்டவுடனே தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவருடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும். எப்படி இந்த மனிதன் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு என்ன வார்த்தை சொன்னானோ அதே காரியத்தை இந்த பிறன் செய்யும் பொழுது இவனால மன்னிக்க முடியவில்லை. பாருங்கள், காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இப்போ இவன் செய்த காரியங்கள் எல்லாம்
உடன் வேலைக்காரர்கள் கண்டு அதை துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது? மன்னிக்காத உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் இந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி பாருங்க. இதுதான் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் பிறனை மன்னிக்க வேண்டும். அவனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். கோபம் அடைந்து முன்னாடி அவர் மனதிறங்கி ஒரு இரக்கத்தை பாராட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருந்தார். ஆனா அதை கண்டுக்காமல் அசட்டை பண்ணினவனாக பிறனை மன்னிக்காததுனால என்ன நடக்கிறது? அவருடைய இரக்கம் இப்ப இந்த இடத்துல மாறி கோபம் அடைந்து, அதாவது நியாய தீர்ப்பு பாருங்கள், கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இப்போ அவன் ஏற்கனவே பட்ட அந்த 10,000 தாலந்து கடனையும் திரும்பவும் அவனுடைய தலை மீதே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், மன்னிக்கிறது சும்மா ஏனோ தானோன்றது மன்னிக்கிறது இல்ல, மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவாதி தேவனுடைய இரத்தத்தினால் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அனுதினமும் அந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நமக்கு விரோதமாய் குற்றம் செய்திருக்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டுங்க. இந்த சுபாவம் நமக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அவரிடத்துல கேளுங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எது? கட்டுக்கட்டாக பணம் தருவதற்காக அல்ல, அது பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. அவர் இறங்கி வந்ததெல்லாம் மன்னிப்பு தர்றதுக்கு தாங்க இறங்கி வந்தாரு. கட்டுக்கட்டா பணம் தர்றதுக்கோ இல்ல இந்த உலகத்தரமான ஆசீர்வாதம் தர்றதுக்கெல்லாம் அங்க இருந்துகிட்டே ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும். சுகம் அளிக்கிறதுக்கும் அங்க இருந்து சொன்னா போதும், இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. இறங்கி வந்ததெல்லாம் இந்த பாவ மன்னிப்பு தந்து நம்மை மீட்டு திரும்பவும் நாம் பழைய நிலைமைக்கு, அதாவது ஐஸ்வர்யமான அந்த ஒரு நிலைமைக்கு, எப்பொழுதும் கர்த்தரையே சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக மாறுவதற்கு கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தைகளினால் தேவன் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கென்று எங்களுக்கு நல்ல நல்ல பாடங்களை நீங்க கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்துல ஆண்டவரே பாவ மன்னிப்பு தந்து ஆண்டவரே பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்துறதுனால, அந்த இரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ராஜா. அதே போல உம்மிடத்துல ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை தவறாக நாங்க செய்திருக்கிறோம்ப்பா. அநேகமாய் கடன் பட்டு இருக்கிறோம் கர்த்தாவே. 10,000 இல்லப்பா, 1 லட்சம், 10 லட்சம், எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே போலாம்ப்பா. எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரை நாங்க செய்த பொழுதும் அதெல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல ராஜா, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் செய்யும் பொழுது, எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது, அப்பா நீங்க எங்களை மன்னித்த அந்த மன்னிப்பின் பிரகாரமாக நாங்களும் ஆண்டவரே அந்த குற்றங்களை, மீறுதல்களை, குற்றங்களையும் தவறுகளையும் நாங்க மன்னிக்கும் படிக்கு எங்களுக்கு நல்ல இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சிலுவையில கூட அப்பா அவர்கள் செய்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் என்று பிதாவினிடத்துல வேண்டினது போல ராஜா, நாங்களும் மனப்பூர்வமாக பிறனுக்கு மன்னித்து உம்மிடத்திலே சரணடைந்து அவர்களுக்காக அந்த மன்னிப்புக்காக நாங்க உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளும்படியாக ஒரு நல்ல இருதயத்தை, நிலைவரமான ஒரு ஆவியை எங்களுக்கு நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு இறங்குங்கப்பா. உம்முடைய இரக்கத்தின்படியே நாங்களும் பிறனுக்கு இறங்க ஆண்டவரே கிருபை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இல்லைன்னா நாங்க ஒரு நாள் உங்களை தரிசிக்கவே முடியாது என்பதை அறிந்தவர்களாக உம்மிடத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையின் படியே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பிறனையும் மன்னிக்க கிருபை தாரும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.